ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேமா சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் வாட்டர்ல மஷ்ரூமை வந்து நம்ம போட்டுட்டு, அதுல மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அலசி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து மஷ்ரூம் கட் பண்ணணும். மஷ்ரூம் எப்படி கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மஷ்ரூம் எடுத்துட்டு, அத சைட்ல இந்த ஓரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தோல வந்து நம்ம பிச்சோம்னா, அது லேயரா வரும். நம்ப இந்த மாரி சுத்தி இருக்கிற அந்த எல்லா லேயரும் நம்ம பிச்சோம்னா, ஃபுல்லா இந்த ஒயிட்டா நமக்கு தெரியும். ஸோ, நான் இப்ப இத பார்த்தீங்கன்னா, ஒரு மஷ்ரூம வந்து நான் வந்து 6 பீஸா நம்ம கட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா மஷ்ரூமையும் நம்ம வந்து லேயர் லேயரா எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ, இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணிட்டு, ஸோ ஃபைனலா எனக்கு நான் மஷ்ரூம் கட் பண்ணிட்டேன். நான் வந்து இதுக்கு தேவையான ஒரு 3 வெங்காயம், 4 தக்காளி, 7 பச்சை மிளகாய் நான் இத கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 லவங்கப்பூ நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்ச கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் புதினா அண்ட் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிச்சன்ல நான் எடுத்து வச்சுட்டு, இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் கர்டு, அதுக்கப்புறம் ஒரு லெமன் அண்ட் எனக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கடுகு அண்ட் இதுக்கு தேவையான நான் ஒரு 2 சொம்பு அரிசி போட்டு நான் ஊற வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து இதில எண்ணெய் கொஞ்சமா எனக்கு தேவையான அளவு நம்ம ஊத்திக்கணும். ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில என்ன ஆட் பண்ண போறோம்னா, பிரியாணி இலை அத ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து லவங்கப்பூ, அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத நல்லா நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா, நெக்ஸ்ட் வந்து இதில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பச்சை மிளகாய் கட் பண்ணி இருக்க பச்சை மிளகாவையும், வெங்காயத்தையும் நம்ம இதில போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இது நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா? இதோட சேர்த்து நான் கொஞ்சம் கல்லுப்பு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து நறுக்கி வச்ச தக்காளியை நான் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து இது நல்லா வந்து ஜெல் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நம்ம தக்காளியை வந்து குத்தி விடணும். ஸோ அது நல்லா வந்து அப்போ தான் வந்து அதில் இருக்க சாரெல்லாம் அது வெளியே வருன்றதுக்காக. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லா வர்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மஷ்ரூமை நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைக் தக்காளி அந்த அந்த எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா எனக்கு தேவையான அளவுக்கு நான் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா. கரம் மசாலா நமக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும்.
ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ மஷ்ரூம் இது எல்லாமே ஃபுல்லாக அந்த மசாலாவோட ஃபுல்லாக ஜெல்லாகணும். ஸோ ஜெல்லானதுக்கப்புறமா அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்கிற புதினாவை நான் இதில் 2 கை அளவுக்கு நான் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விடணும். ஓகேங்களா? அது ஒரு 1 மினிட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா அலசிட்டு அதை வந்து நம்ம இதில் போடணும். ஓகேங்களா? இதை நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தண்ணி, நம்ம 2 சொம்பு அரிசிக்கு நம்ம 4 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து 4 சொம்பு நான் தண்ணி ஊற்றிடுறேன். நம்ம தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெமன் வந்து நான் ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக நான் புழிஞ்சு இதில் விடுறேன். லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் போட்டு நம்ம மூடிடலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விசில் அளவுக்கு நம்ம விடணும். ஸோ 2 விசிலுக்கு அப்புறமா நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். வாவ், புகையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான நான் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ டேஸ்ட் வாஸ் ஜஸ்ட் ஆசம் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.